வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் இந்த முருங்கைக்காயில் செய்கிற கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். முருங்கைக்காவை சாம்பார் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கத்தியால் வெட்டி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நான் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, வரமிளகா 3லேருந்து 4 காரத்துக்கு, 2 பல் பூண்டு, தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க முருங்காய் உள்ள எல்லாம் நம்ம அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இதை பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட வச்சுக்கோங்க. நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கலர்லாம் மாறிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருக்கேன். ஆவியில் வெந்த முருங்கைக்காவை ஒன்றுன்னா இதில் சேர்த்துடலாம். இது 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். எல்லா காயும் சேர்த்துட்டு மிச்ச விழுதையும் அதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு ஒரு 1/4 கப் புளி தண்ணியை நான் இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இன்னைக்கு சூடான சாதத்தோடு சர்வ் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் இது. முருங்கைக்காயில் சாம்பார், பொரியல், கூட்டுன்னு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.